இந்த ஃபார்ம்ஸ் ஆப் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபார்ம்ஸ் ஆப்பில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கூகுள் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஸ்டேட்டஸ் வச்சு கொடுக்கறது இருக்குது இல்லைங்களா, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபார்ம் அனுப்பி அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸில் வச்சாங்கன்னா அவங்க சைடில் இருக்கிறவங்க யாராவது இன்ட்ரெஸ்டட்னா இதை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அதை வச்சு அவங்களோட நம்பருக்கோ இல்லை நம்ம கால் பண்ணி நம்ம டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸ் ஆப் அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணால் தான் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி ஓப்பன் பண்ணி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். நம்ம போனது இந்த மாதிரி கூகுள் ஃபார்மு, சர்வே ஹார்ட் ரெண்டுன்னு இப்படி வரும். இதில் நம்ம கூகுள் ஃபார்மை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஏன்னா சர்வே ஹார்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லா கொஷினுமே அதை அனுமதிக்காது. ஸோ கூகுள் ஃபார்ம்னால் நம்ம என்ன கொஷின் கேட்டாலுமே அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் அது கரெக்டாக கன்டினியூ ஆகும். சரிங்களா. ஆல்மோஸ்ட் நான் முன்னாடியே நிறைய இது வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து ஒன்று க்ரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் புதுசாக தான் க்ரியேட் பண்ணுவீங்க. அதுக்கு எப்படி பண்ணணும்னா கீழே இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம வந்து பண்ணோம்னா இங்கேயே நிறையா இருக்கும். ஃபீட்பேக், எஜுகேஷன், ஹெல்த்து, ஃபுட்டு, அப்ளிகேஷன் அப்படின்ட்டு. இதில் இந்த அப்ளிகேஷன் வருது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணோம்னா இதுலேயே நமக்கு நிறைய விஷயங்கள் ஏற்கனவே கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டைட்டிலாக வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஜாப் அப்ளிகேஷன் இருக்கும். சும்மா டச் பண்ணாலே வந்துடும். இதை வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் சேஞ்ச் பண்ணிப்போம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. ஸோ இங்கே வந்து நேம் அதுவே இருக்குது. இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த்துன்னு கேட்க வேணாம், ஏஜுன்னு கேட்டுக்கலாம். ஏன்னா அது கேலண்டருக்குள்ளே போகும். டேட் ஆஃப் பர்த்துன்னு கேட்டோம்னா அது வேண்டாம். ஸோ இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மொபைல் நம்பர் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷார்ட் ஆன்சராக இருக்குது. நமக்கு ஷார்ட் ஆன்சர் இப்போதைக்கு வேண்டாம். சரிங்களா. அதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இதுவும் வேண்டாம். டூ யூ லைக் எனி ஒர்க் இதுவுமே நமக்கு வேணாம். எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிப்போம். புதுசாக க்ரியேட் பண்ணணும்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் சிம்பிளை தான் நீங்கள் வந்து டச் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆன்சர் வேணுமா, லாங் ஆன்சர் வேணுமா, மல்டிபிள் சாய்ஸா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ மல்டிபிள் சாய்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னா நம்ம எத்தனை ஆப்ஷன் வேணாலும் அங்கே கொடுத்து கொஷினாக கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற கொஷின் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து ஹோம் மேக்கர், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட், மூணாவது வந்து எம்ப்ளாயி, நாலாவது வந்து ஜாப் சீக்கர். ஜாப் சீக்கர்னால் வேலை தேடுறவங்க. ஓகேங்களா. இதெல்லாம் கொடுத்துட்டோம். மீதி என்ன ஆட் பண்ணணும்னா இங்கே ரெக்வயர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெக்வயர்டு கொடுக்கணும். அப்போ தான் இதை வந்து அவங்க கன்ஃபார்மாக வந்து ஃபில்லு பண்ணுவாங்க, இல்லைனா ஃபில் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்கலான்னா மல்டிபிள் சாய்ஸ். சரிங்களா. இங்கே வந்து டூ யூ நீட் அடிஷ்னல் இன்கம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவங்க வந்து வேணும்னு நினச்சி இந்த ஜாபை வந்து சீரியஸாக நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இது எஸ் ஆர் நோ அப்படி கொடுக்கலாம். சரிங்களா. கொடுத்துட்டு ரெக்வயர்டு கொடுத்துக்கணும். ஓகேங்களா. ரெக்வயர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு கொஷின் ஃபைனலாக ஒரு கொஷின் கேட்டுக்கலாம். இதுவும் மல்டிபிள் சாய்ஸ் தான் போகும். சரிங்களா. ஹவு டு காண்டாக்ட் யூ. இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருவாங்க, ஆனால் அது வாட்ஸ்அப் நம்பராக இருக்கும் ஒரு சிலருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுற நம்பராக இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம எப்படி இதை வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து ஃபோன் கால் வந்து உங்களுக்கு பண்ணலாமா இல்லை வந்து வாட்ஸ்அப் மெசேஜா அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம பார்த்துக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அவங்க ஃபோன் கால் சொல்லியிருக்காங்கன்னா ஃபோன் கால் டைரெக்டாக நம்ம பண்ணிடலாம். சரிங்களா. முக்கியமானது எல்லாமே வந்துருச்சுங்களா. நேம், ஏஜ், மொபைல் நம்பர்,
மொபைல் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மொபைல் நம்பர் இல்லைன்னா அவங்களால வந்து ஃபில் பண்ணாலும் அவங்களோட இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது? ஸோ அதனால் மொபைல் நம்பரை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. இது எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கலாம். மேலே இருக்கு பாருங்கள் சப்மிட் கொடுத்தோம்னா இங்கே எல்லாமே வரும். இதில் ஷோ சம்மரிக்கு மட்டும் டிக் கொடுத்துக்கலாம். அதாவது அவங்க எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அவங்களால வந்து எல்லாமே கரெக்டாக என்னென்ன ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து இது நம்ம ஷோ சம்மரி வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டோன்னா அது மட்டும் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆகிடுச்சிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம காப்பி லிங்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம வியூ ஃபார்ம் இங்கே கொடுத்துக்கலாம். எப்படி வந்து நம்ம ஃபார்மை க்ரியேட் பண்ணியிருக்கோம், இல்லை ஒருத்தவங்களுக்கு புதுசாக எப்படி வந்து ஷோ ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம இப்படி தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ இங்கே வந்து என்னோடய ஜிமெயில் ஐடி காமிக்குது பார்த்துங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களோட மெயில் ஐடி தான் அங்கே காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம கூட ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேறு மாதிரி வருது. ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அதுக்கு வந்து வெளியில் வரலாம். நம்ம வெளியில் வந்தோம்னா இப்போ நான் வந்து பாருங்கள் 11:47க்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? 1 செகண்ட் கனெக்ட் ஆகுது. சாரி 12:02க்கு வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுதான் இப்போ நான் ரீசெண்டாக க்ரியேட் பண்ணது. இந்த ஃபார்ம் அப்படி டச் பண்ணணுன்னா இப்படி தான் வரும். இதில் வந்து நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா எடிட் ஃபார்மு கொடுத்து கூட புதுசாக நம்ம வந்து எதாவது ஆட் பண்ணணும், இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபார்மை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு பேருக்கு பார்த்தீங்களா, இதில் எதாவது நம்ம எடிட் பண்ணணுன்னா எடிட் பண்ணிட்டு திரும்பியும் சப்மிட் கொடுத்துருவோம். சப்மிட் கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் அப்டேட் ஆகுதுன்னு சொல்லுது. சரிங்களா? முன்னாடி வந்து லோடிங் தான், அதாவது க்ரியேட் பண்ணிச்ச ஃபார்மை இப்போ வந்து நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு அதை அப்டேட் பண்ணும். ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய லிங்க்கு இப்போ வருது இல்லைங்களா? இந்த லிங்க்கை தான் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இதை வந்து நம்ம ஷேருமே பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபார்ம் இருக்குது. இப்போ இன்னொரு ஃபார்ம் வந்து நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டூப்ளிகேட் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? கீழே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே டூப்ளிகேட் ஃபார்ம், ஒரு நிமிஷம், கீழே நல்லா தெரியும். வியூ ஃபார்மு, ஷேரு, வியூ ஃபார்முக்கு இங்கே வருதுங்களா? டூப்ளிகேட் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி கொடுத்தோம்னா இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். எல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்கா, கீழே இங்கே வந்து பார்த்திங்கன்னா காப்பின்னு இருக்குது பாருங்கள். இந்த காப்பிங்கிறத எரேஸ் பண்ணிடணும். எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா புது ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இதை வந்து அப்படியே உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். அதே மாதிரி வியூ ரெஸ்பான்ஸு இங்கே வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அதனால் நோ ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்போம்ல, அதில் வந்திருக்க ரெஸ்பான்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். இதில் 5 ரெஸ்பான்ஸ்னு இருக்கா வியூ ரெஸ்பான்ஸில். இந்த மாதிரி வரும்போது இப்படி தான் காமிக்கும், சம்மரியாக காமிக்கும். ஓகேங்களா? இதில் எத்தனை பேர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல இந்த மாதிரி சும்மா காமிக்கும், அனலைஸ் பண்ணி காமிக்கும். இல்லை இண்டிவிஜுவல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி யார் எப்போ ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணியுமே நம்ம பார்த்துக்கலாம். அந்த மேலே இருக்கிறத டச் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும். ஸோ யார் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிறோம்னா அப்படியே வந்து இந்த நம்பரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதே வந்து ஃபோனுன்னு கூட வருது பாருங்கள். டைரெக்டாக இப்போ இதை டச் பண்ணோம்னா டைரெக்டாக ஃபோனுமே நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போது இது எல்லாமே கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதில் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே வந்து கேளுங்க.